ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகாரத்தன் டைம்ஸ். என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய டெய்லி ருட்டீன், அதோட என்னோட இன்ட்ரோ. நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் கொடுக்குறீங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றிகள். இந்த வீடியோவில் என்னோட இன்ட்ரோ, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் யாரெல்லாம் இருக்காங்க, நான் என்ன படிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கள் அம்மா என்ன லன்ச்சு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான பன்னீர் கிரேவி தான் பண்ணியிருக்காங்க. பன்னீர் கிரேவி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். முன்னாடியெல்லாம் வந்து பேக்கரியில் வாங்கிட்டு வந்து அந்த பன்னீர் வந்து செஞ்சிட்ருந்தோம். அது குவான்டிட்டி வந்து பத்தாதனால இப்போல்லாம் நாங்களே பால்கார அண்ணா வருவாங்க. அந்த அண்ணாக்கிட்ட 2 லிட்டர் பால் வாங்கினோம் அப்படின்னா பன்னீர் வந்து நைட்டே ரெடி பண்ணி வச்சுருவேன். நான் கூட ரெடி பண்ணுவேன். அதுக்கு ஒன்றுமே கிடையாது. வினிகர் மாத்திரம் கொஞ்சமாக விட்டோம் அப்படின்னா, பால் காஞ்ச பிறகு ஒரு எலுமிச்சம் பழ சைஸ் அளவுக்கு வினிகர் வந்து ஊற்றணும். அதாவது வந்து ஒரு 20 ml வச்சுக்கோங்களேன். அவ்வளோ விட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து பன்னீர் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் அதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அது மேலே வந்து பன்னீரை போட்டு அதுக்கப்புறம் பிளேட்டை வச்சு நம்ம வந்து வெயிட் வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வச்சோன்னா சூப்பராக நமக்கு வந்து ஹோம்மேட் பன்னீர் வந்து ரெடி ஆயிரும். அம்மா வந்து காலையிலேயே மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டாங்க. அப்பா வந்து தேய்ச்சி தேய்ச்சி கொடுப்பாங்க, நான் போட்டுருவேன். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் நானும் சில டைமில் வந்து நல்லா வந்து பூரி வந்து தேய்ச்சி கொடுத்துருவேன். இன்றைக்கி பூரி வந்து நான் தான் தேய்ச்சி கொடுத்தனேன். அம்மா வந்து பாத்திரம் கழுவிட்டு இருந்தாங்க. அப்புக்குட்டி வந்து ஹெல்ப் பண்ணுவான். எனக்கும் என் தம்பிக்கும் சண்டை வரும் பாருங்கள், அவ்வளோ சண்டை வரும். ஆனால் அது அடுத்த நிமிஷமே காணாமல் போயிடும். பிளேட் வந்து நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னா நாங்களே வந்து கழுவி வச்சுருவோம். காலையில் வந்து பாத்திரம் சிங்கில் போட்டால் வந்து பிடிக்காது அம்மாவுக்கு. அதனால் வந்து நாங்கள் எங்களோட பிளேட்ஸ் எல்லாம் கழுவி வச்சுருவோம். நைட்லேயும் அதே போல் தாங்க. அம்மா வந்துட்டாங்க அப்படின்னா டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்னா தம்பி வந்து அம்மாதும் தம்பிதும் சேர்த்தே வந்து வாஷ் பண்ணி வச்சுருவான். காலையில் வந்து எல்லா பாத்திரமும் வந்து ஒரு முறை வாஷ் பண்ணிடுவாங்க. நான் என்ன ஹெல்ப் பண்ணுவேன்னா அம்மாவுக்கு கவுண்டர் டாப்பெல்லாம் தொடச்சி கொடுத்துட்டு வீடெல்லாம் நீட்டாக பெருக்கி கொடுத்துருவேன். காலையில் எந்திரிச்சிக்கிறது வந்து காலையில் நான் ஒரு 5:00 அப்படி தான் எந்திரிப்பேனே. எந்திரிச்சு கொஞ்ச நேரம் வந்து பால்கனிலே நடந்துகிட்ருப்பேன். நடந்துட்டு கொஞ்சம் நேரம் படிப்பேன். அதுக்கப்புறம் வந்து அம்மா ஸ்கூலுக்கு கிளம்புற டைம் ஆயிடுச்சு அப்படின்னா கிச்சனில் போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்பை வந்து தொடச்சி கொடுத்துட்டு கேஸ் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன். க்ளீன் பண்ண பிறகு அம்மாவுக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துருவேன். தம்பிக்கும் பேக் பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் வந்து நான் உட்காந்து கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அப்புறம் அப்பா வந்து என்னை கொண்டு போய் காலேஜில் விட்டுட்டு வந்துடுவாங்க. இந்த இட்லி பூ வந்து எங்கள் செடியில் தாங்க பூத்துச்சு. ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த பூவுக்கு பிச்சி பூ அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த செடியை இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் நானும் எங்கள் தம்பியும் தான் நர்சரியில் வாங்கிட்டு வந்து நட்டு வச்சுமே. அவ்வளோ சூப்பராக நல்லா வளர்ந்து இன்றைக்கி பூ வந்து நிறையவே கொடுக்குது. நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய தம்பி வந்து கழுத்தில் வந்து செயின் போட்டுட்ருக்கான். எதுக்காக அப்படின்னா தம்பிக்கு வந்து அம்மா போட்டுட்ருக்கு. புட்டாளம்மன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? புட்டாளம்மைன்னு சொல்லுவாங்க. பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணுக்கு வீங்கி தான் வந்திருக்கு. அதனால தான் ஒரு வாரமாக ஸ்கூல் போகாமல் இருந்தானே. வீட்டில் வந்து இந்த மாதிரி கோல்டு செயின் வந்து போட்டு வச்சா சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டியெல்லாம். அதனால தான் போட்டிருக்காங்க. இன்ஜெக்ஷன் வந்து போட்டுட்டு வந்துட்டோம். ஆனாலும் வந்து 1 வீக் ஆன பிறகு தான் சரியாகும்னு சொன்னாங்க டாக்டர். அதனால் அவன் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான். நான் காலேஜுக்கு போகிறப்ப என்ன வெறுப்பேற்றுவான். நான் பார்த்தியா லீவ் போட்டு ஜாலியாக வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே தனித்தனியாக டிபார்ட்மெண்ட் வந்து பிரித்து கொடுத்துட்டாங்க அம்மா. நான் வந்து வீட்டுக்குள்ளே பெருக்கிறேன் அப்படின்னா தம்பி வந்து பால்கனி ஃபுல்லாக பெருக்குவான். சப்போஸ் நான் வெளியே பெருக்கிறேன் அப்படின்னா தம்பி வந்து வீட்டுக்குள்ளே பெருக்குவான். இந்த மாதிரி தான் 2 பேருமே மாற்றி மாற்றி வேலை செஞ்சுப்போம். என்னோடய அவுட்ஃபிட் இது தாங்க. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டாப்போட ரேட் வந்து 250 தான். ரொம்பவே நல்லாயிருக்கு. 250க்கு ரொம்ப வர்த்துன்னு தான் சொல்லலாம். அதுக்கு வந்து ஒயிட் லெகினும் ஒயிட் ஷாலும் போட்டிருக்கேன்.
எங்கள் வீட்டு செல்லக்குட்டி ஒருத்தன் இருக்கான். அவன் பேர் ஸ்கூபி. வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டாங்க. கரெக்டாக வந்து பால் வேணும் அப்படிங்கிறதுனால மேலே வரைக்கும் ஏறி வந்துடுவான். இவனோட கதை வந்து ரொம்ப பெரிய கதை. ரொம்ப குட்டியாக இருக்கிறப்ப வீட்டாண்ட யாரோ எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு போயிட்டாங்க. அதாவது இந்த தெருவில். அப்போ என் தம்பி பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கொண்டு வந்து நாங்கள் வளர்க்க ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக இந்த குட்டியை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்கூபி வந்து உள்ளே விட்டோம் அப்படின்னா உள்ளவே வந்து ரொம்ப வந்து எல்லாத்தையும் இழுத்து நாஸ்தி பண்ணிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வளர்ந்துட்டான் கொஞ்சம். இப்போல்லாம் பயப்படுறது கிடையாது. அதனால் வெளியே விட்டுருவோம். காலையில் ஒரு டம்ளர் நல்லா பால் கொடுத்துட்டோம் அப்படின்னா மதியத்துக்கு டிஃபன் ஏதாச்சும் செஞ்சு வச்சுருந்தாங்க அப்படின்னா அம்மா நானே வந்து டைம் இருந்தால் போடுவேன். இல்லைன்னா தம்பியே வந்து போட்டுருவான். அப்படி இல்லை அப்படின்னா அம்மாவே ஸ்கூலுக்கு கிளம்புறப்ப வந்து ஸ்கூபிக்கு வந்து ஏதாச்சும் வந்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா தயிர் சாதம் இல்லைன்னா பால் சாதம், சாம்பார் சாதம் இந்த மாதிரி எல்லாமே சாப்பிட்டுப்பான். நான் கிளம்பிட்டேங்க. அவ்வளோதான். என்னோடய பேர் வந்து மகாலட்சுமி. நான் வந்து பிஏ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். எனக்கு வந்து ஒரு தம்பி இருக்கான். தம்பி வந்து 7th படிக்கிறான். அம்மா வந்து ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. அப்பா வந்து ஆர்மி மேன். இதுதான் ஃபேமிலி. என்னோடய ஃபேமிலியில் நாங்கள் 4 பேர் இருக்கோம். எங்களோட பாட்டி இருக்காங்க. பாட்டி வந்து ஊரில் இருக்காங்க. அவங்க எப்பயாச்சும் ஒரு முறை வருவாங்க. யூடியூப் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா தான் மோட்டிவேட் பண்ணாங்க. டைம் இருக்குல்ல, ஏதாச்சும் வந்து பண்ணு, சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வந்து சின்ன சின்ன விலாக்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம வீடியோக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த பால்கனியில் இங்கே இடத்துல தான் நான் உட்காந்து படிப்பேனே. பக்கத்துலேயே வந்து மணி பிளான்ட், குரோட்டான்ஸ் இந்த மாதிரி செடியெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. அம்மா தான் இது எல்லாமே மெயின்டைன் பண்ணுவாங்க. நான் எப்பயாச்சும் டைம் இருந்தது அப்படின்னா ஹோல்ஸ் பைப் போட்டு எல்லாத்துக்கும் வந்து தண்ணி விடுவேன். சப்போஸ் வந்து ரொம்ப வந்து அதிகமாகலாம் வந்து இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு அம்மாவும் அப்பாவும் தான் பார்த்துப்பாங்களே. எங்களோட நிலத்துல விளைஞ்ச இந்த மிளகா பழம் வந்து பறித்து ஃபுல்லாக காய வச்சுருக்கோம். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் கொடுத்து மிளகா பொடியாக வந்து அரைச்சிப்போம். நிறைய செடி இருக்குங்க. அது ஸ்னேக் பிளான்ட், ஸ்பைடர் பிளான்ட், பாம் ட்ரீ, அப்புறம் வந்து மணி பிளான்ட்லேயே 2 வெரைட்டி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரண்டை செடி, ட்ராகன் ஃப்ரூட் செடி இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிளான்ட்ஸ் வந்து அம்மா வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பா வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா என்னை வந்து கொண்டு போய் விட்டுருவாரு. அப்படி இல்லை அவர் எங்கேயாச்சும் டியூட்டிக்கோ இல்லை வெளியே போயிருக்காரு அப்படின்னா நானே பஸ் பிடிச்சி இல்லைன்னா ஆட்டோ பிடிச்சி போயிடுவேன். என்னோடய ஃப்ரெண்டு வருவாங்க. அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து போயிடுவோம். அங்கேருந்து காலேஜுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கணும். அதனால் தனியாக போக மாட்டேன். மோஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அப்படி தான் நாங்கள் போயிடுவோமே. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.